ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம டோனி ஸ்டார்க் மேன்ஷனை மைன்கிராஃப்டில் விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Let's go. எடுத்தோடனே ஒரு புக்கை ரீட் பண்ண சொன்னாங்க. ஸோ நானும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னென்னு தி ஸ்டார்க் மேன்ஷன் ஆர் சிம்ப்ளி மாலிப்லி மேன்ஷன் இஸ்ஸன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்டேட் வில் கண்டினியூ டு அரைவல். The present birth of MCU in film the start of Tony Stark production self internet அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஒரு போர்டு போட்டிருந்துச்சு. சைடில் ஒரு பட்டன் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. சைடில் என்ன 10880 தெரில. இந்த சைடு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன். அந்த சைடு ஒன்றும் இல்லை. ஓகே, வந்து போகலாம். இந்த சைடு ஒரு பட்டன் இருந்துச்சு. இது ஒன்றும் இல்லை. என்னடா பட்டன் எதுக்கடா வச்சுருக்கீங்க? ஓகே, சைட்லலாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது முழுக்க முழுக்க கார்டன். ஸோ நான் எப்போ பார்த்தேன், சிவில் வார் கிட்ட சிவில் வார் இல்லை, எண்டு கேமில் இல்லை, இன்ஃபினிட்டி வார்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி வாரா இல்லை, ஏதோ ஒரு படத்தில் அவெஞ்சர்ஸ் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. படத்தில் பார்த்துங்க. அயன்மேன் படம் தாங்க. அயன்மேன் படத்தில் பார்த்ததுங்க. இந்த இதை அயன்மேன் அப்போம்போது 1, 2, 3 எல்லா பாவமும் பார்த்துருப்பேன். இப்போ தான் அயன்மேன் வந்து எண்டு கேமில் அவர் உயிரை விட்டார். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஓகே சரி, அதை விடுங்க. ஓகே, நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த இடம் என்ன, நான் ப்ளே கிரவுண்டு நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா இது ஹெலிகாப்டராக இருக்குது. இந்த சவுண்டு நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை கேட்டு பார்க்குங்களா? இருங்க. எப்படிக்கா அது கும்மன் இருந்திருக்கும்னே. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போயிடுச்சு. அது என்னன்னு பாருங்கள். உள்ளே வந்துட்டு இது வெளியே போகும்போது எனக்கு வந்து அப்படியே வந்து மைன்கிராஃப்ட் ஸ்டக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து ஸ்டக். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே அந்த இதை விட்டு வெளியே வந்துட்டு, மைன்கிராஃப்ட் விட்டு பயங்கரமாக ஹேங் ஆகி வெளியே வந்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பி மைன்கிராஃப்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு எப்பப்பா அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது நான் நெட் ஆன் பண்ணி வச்சுருந்துருக்கேன்னு. அதுக்கப்புறம் திரும்பி சடுகுன்னு ஓடி போயிட்டு எப்படியே அதே இடத்துக்கு வந்து நின்ட்டேன். இப்போ அவங்க டூரை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஃபவுண்டு இருக்குது. ஓகே, நம்மளுக்கு போட்டு ரெசிபி ஆன் ஆகிருக்கு. ஓகே ஓகே, இது என்ன வழி? இந்த வழி போனால் முட்டு சந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, முட்டு சந்தா நினச்ச மாதிரியே முட்டு சந்து. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட வாய்ஸ் ரெக்கார்டில் பேசுகிறேன். ஓகே, இப்போ வந்து உள்ளே போயிட்டு நான் எந்த ரூமுக்கு போவேன்னு எனக்கே மறந்து போயிடுச்சு. எந்த ரூமுக்கு போகிறேன்னா அந்த ரூமில் நான் இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஏதாச்சும் ஒன்று போகணும். நான் சீக்கிரமாக உட்காந்து பண்ணணுங்க. நான் இப்படி சோம்பேறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது பிஸ்டன். இது அந்த கப்பு மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது பார்க்க கப் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஓஷன் ஆஃப் சீல ஏதோ ஒரு பார்ட்டு, அது தெரில. இது என்ன லீஃப்னு தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். என்ன லீஃப்னே தெரில. இந்த எதுக்கு இந்த எல்லா இடத்துலையும் இங்கே இதை வச்சுருக்கீங்கன்னு தெரியலை. இதனால் என்ன? கிச்சன். எனக்கு கிச்சன்னு சொன்னாலே சாத்தானின் சமையலறை இதை வருது. அதே மாதிரி இதுவும் டோனி ஸ்டார்க்கின் சமையலறை போல். இது அந்த கேன்டீன் மாதிரி ஒரு இடம். ஓகே, இது அப்படியே வந்து முட்டு சந்தை. இந்த இடம் முழுக்க அப்படியே வெளியே வந்துட்டு அந்த சைடு போகலாம். இது என்ன இடமா இருக்கும்? ஓகே, லைப்ரரி வந்திருக்கேன். லைப்ரரியில் வந்து ஓகே, மேலே மட்டும் ஏதாச்சும் இருக்கணும். இப்போ மேலே மட்டும் ஏதாச்சும் இருக்காமல் இருந்துச்சு, அவ்வளோதான். பார்த்துக்கோ, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. மேலே வந்திருக்கோம். மேலே என்ன இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. யார் மாட் கிரியேட்டரு? ஏதாச்சும் ஒரு பொருள் அட்லீஸ்ட் செய்ய முடிஞ்ச ஏதாச்சும் செஞ்சு வைக்கலாமேடா. புக் ஷெல்ஃபு, அப்புறம் அந்த கீழே இருக்கிற ஓஷன் ஆஃப் சி, இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட மட்டும் ஒரு ஸ்டேர்ஸு ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் ஒரு கேபினே கட்டி முடிச்சிடுவேன். இவனை பாருங்கள்,
வெறும் புக் ஷெல்ஃபு, மிஞ்சி போனால் கிளாஸு, கீழே டைல்ஸு. என்னடா இது, நான் கூட பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏதாச்சும் இருக்கும். ஜிம்மெல்லாம் வந்து நான் வந்து ஜிம்மெல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினச்சி வந்தேன். இது வந்து இது அண்டர் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். மேலே என்னடா லேண்டன் போட்டு ட்ராக் பேரால் மூடி வச்சுருக்கீங்க. கீழே என்ன இங்கே தான் வந்து அயன்மேன் சூட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். திறக்க முடியல. ஓகே, இது வந்து அயன் டோர்னால என்னால் திறக்க முடியல. ஓகே, இது வந்து ஸ்மூத் ஸ்டோன் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட நான் முடிச்சிட்டேன். முட்டை சந்தை, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இது என்ன பட்டனு? ஓகே, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேணாம். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகே, என்ன இடம் இது? வந்து வந்த இடம் தான் நினைக்கிறேன். ஓகே, வந்த இடத்துல திரும்பி அப்படியே மேலே போயிடலாம். ஓகே, வந்துட்டேன். இது வந்து ஓகே, இந்த சைடு போகலாம். இந்த சைடு போகிறேன், சீக்கிரமாக போகணுண்ணா. ஓகே, இது வந்து ஜிம்மு. நான் சொன்னேன்ல, அந்த ஜிம்மில் ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லாத ஜிம்மு இதான். ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சுருக்கணுமா? ஏதாச்சும் ஒரு பொருள். சரி, இதனால லிஃப்டா இதுக்காண்டியாக இருக்குமோ? இங்கே பார்க்கலாம். உள்ளே போ. இல்லை, லிஃப்ட் ஒர்க் ஆகலை. ஒன்றும் ஒர்க் ஆகலை. இதுக்கடா கட்டுறீங்க? ஐயோ, நீங்கள் மார்க்ரேட்டராக இருக்கான். ஏதாச்சும் ஒன்று தான் போகணுண்டா. என்னங்க மண்ணெல்லாம் சொருவி இருக்கு. என்ன இடம் தெரியலையே. என்ன இடம் புரியல. ஓகே, ஸ்டோனு ஸ்மூத் ஸ்டோனாலே கட்டிட்டான். இது ஓகே, அது என்ன? அது லிஃப்ட்டு தான். ஆமாம், லிஃப்ட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, அப்போனா அந்த லிவிங் ரூமில் ஏதாச்சும் இருக்குமா? இங்கே அந்த இடத்துல என்னமோ இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா லிவிங் ரூம் இருக்குது. சுற்றி பார்த்தா மொட்டையாக இருக்குது. ஒரு 2 நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் வந்து நோண்டி பார்த்தேன் என்ன கீழே இருக்குன்னு. கீழே என்ன இருந்துச்சுன்னா ஸ்மூத்தாக ஏதோ ஒரு ஸ்டோன் இருந்துச்சு. அப்படியே வந்து இன்னொரு படிக்கட்டு போணுச்சு. என்னடா இன்னொரு படிக்கட்டு போதேன்னு சொல்லிட்டு நானும் மேலே ஏறி போனேன். கொடுத்ததுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா லங்குன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. நானும் கூகுளில் சர்ச் போட்டு பார்த்தேன். லஞ்ச், அதெல்லாம் அண்டர்வேர்னு வந்துருந்துச்சு. என்ன இது? அதெல்லாம் பட்டா சட்டி போட்டிருந்துச்சு. என்னடா இது சட்டியா? அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது அது வந்து ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி ஹோட்டலு. அது எப்படி சொல்ல, எனக்கு புரியல. இது ஹோட்டல் மாதிரிங்க, வீட்டுக்குள்ளே ஹோட்டல், அதை அப்படி தான் சொல்லணும். ஓகே, எல்லா இடமும் எம்டி, ஒன்றும் இல்லை. வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. இல்லை, நான் வந்து வீட்டை பொறுத்து சொல்லலை. வீடு சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கணும். வீடு வரைக்கும் பார்த்தா வீடெல்லாம் சூப்பருங்க. வீடு மெட்டீரியல்லாம் செம்மையாக பண்ணியிருக்கேங்க. என்ன ஐட்டம் வச்சுருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஐட்டம். அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஓகே, பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நான் ரேட்டிங் வந்து நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன். ஓகே, என்ன மிஞ்சி போனால் 2 நெருப்பு தான் எரியுது. என்னையா இது இடம்? சரி, அப்போனா நம்ம முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இடம் பார்க்கணுமா என்ன? வேறு எந்த இடமும் பார்க்கல. ஓகே, அப்போனா நம்ம வெளியே போயிட்டு இதோட முடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துருவோம் அந்த கார்டனு. ஓகேவா? ஓகே, போய்கிட்டே இருக்கேன். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். அது வந்து பார்க்க வேணாம். நம்ம வந்து நீங்கள் இந்த லைக் டார்கெட்டு, சப்ஸ்கிரைப் டார்கெட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. ஓகே, அது மாதிரி வச்சு பண்ணால் நான் உங்களுக்கு அந்த சைடு காட்டுறேன். இந்த வீடியோ மட்டும் 1K லைக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக அந்த இடத்த நான் சுற்றி காட்டுறேன். சுற்றி எவ்வளோ என்ன அது கிரியேட்டிங் இது இருக்குது. இதால் தான் கீழே ஃபுல்லாக அந்த ஸ்டோன் வச்சுருப்பாங்க போல். ஓகே, பெரிய விஷயம். சரி வாங்க, இப்போ வந்து ஏறிட்டு அந்த சைடு போயிடலாம். வழி இங்கே எந்த சைடு ஏறி குடித்தேன்? ஐயோ, வழி தெரிலையா? இப்போ நோண்டிகிட்டே போயிடலாம். ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டுறேன், ரொம்ப நேரம் ஆகிடும். ஓகே, ஃபைனலி வெளியே வந்தாச்சு. இப்போ நான் ஸ்லோமோவில் போடுறேன். ஸ்லோமோனா ஸ்லோமோவில் நார்மலில்.
ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த அட்லீஸ்ட் 3K வியூஸாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுங்க. 1K லைக் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. ஸோ ஒரு கும்பிடு போட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.